சக்தி. என் அன்பு தங்கமே, உன்னவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வர போகிறது. சூழ்நிலை காரணமாக பிரிந்த உறவு மனம் மாறி உன்னை தேடி வர போகிறது. நீ அனுதினமும் என்னிடம் வேண்டிக் கொள்வது என்னவரை இப்பொழுது பிரிந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன். அம்மா, என்னுடையவரை எப்படியாவது என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள், எனக்கான நிம்மதியை தாருங்கள் அம்மா என்றுதானே வேண்டினாய். நீ இவ்வளவு அன்பு அவர் மீது வைத்திருக்கும் போது நான் எப்படி உங்களை பிரிப்பேன்? ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக, மனக்கசப்பு காரணமாக, கருத்து வேறுபாடு காரணமாக இந்த உறவு தற்காலிகமாகத்தான் பிரிந்துள்ளது. நிரந்தரமாக பிரிய உன் அம்மா நான் என்றுமே விடமாட்டேன். பிரிவதற்கு முன்பு நீ அவரை பிரிந்து இவ்வளவு வருத்தப்படுவாய் என்று நீயே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் பிரிந்ததற்கு பிறகு ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பது தெள்ள தெளிவாக புரிகின்றது தங்கமே. இவ்வளவு அன்பையும் நேசத்தையும் வைத்திருக்கும் உங்களை நிச்சயமாக நான் சேர்த்து வைக்கத்தான் போகின்றேன். நீங்கள் இருவரும் சந்தோஷமாக பல வருடம் வாழப் போகிறீர்கள். உன்னுடைய எதிர்காலம் நிச்சயம் சிறப்பாக மாறப்போகிறது. இன்றைய சூழ்நிலையை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்கின்றாய். இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறவிருக்கின்றது. அனைவரும் முன்னிலையிலும் நீங்கள் இருவரும் சீரும் சிறப்புமாய் சிறப்பான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள். இது இந்த அம்மாவின் சத்திய வாக்கு. அவரே மனம் மாறி உன்னை தேடி வருவார். கோபத்தை சற்று தூரத்தில் எரிந்துவிடு. உறவுகளை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள். உனக்கான நல்ல நேரம் இதோ ஆரம்பித்து விட்டது. இனி நீ வெற்றி பாதையில் பயணிக்க போகின்றாய். உன்னுடைய கஷ்ட காலத்தில் எப்படி துணை இருந்தோனோ அதே போல வெற்றிக்கான காலங்களிலும் அம்மா நான் உனக்கு துணையாக இருப்பேன். எதை பற்றியும் கவலைப்படாதே, மகிழ்ச்சியாக இரு. ஓம் சக்தி.